ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 2வது அத்தியாயம். கேளாய் ஓ ராட்சசேஸ்வர, துளசியினுடைய பிரபாவத்தையும் பூஜா பிரபாவத்தையும் சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று பின்னும் பிரகலாதாழ்வான் சொல்லலுற்றார். எந்த மனிதன் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் 1000 தலம் சேர்த்த துளசி மாலையினாலேயும் பில்வ தலத்தினாலேயும் பகவானை பூஜை செய்கிறானோ அவன் அந்த நாராயணனுடைய கிருபையினால் அதிக சம்பத்தும் கீர்த்தியும் வித்தையும் அடைகின்றான். கார்த்திகை மாசம் சுக்லபட்ச துவாதசியில் 1000 துளசி தலங்களினாலேயும் பில்வ பத்திரங்களினாலேயும் எவன் பூஜை செய்கிறானோ அவன் மனதில் நேர்த்த பலனை அடைகிறான். நல்ல வாரங்களிலும் நல்ல திதிகளிலும் துளசி தலத்தை எடுத்து பூஜை செய்ய வேண்டியது. புரட்டாசி மாதம் சுக்ல சதுர்த்தியில் 1000 துளசி தலங்களினாலும் பில்வ பத்திரங்களினாலும் அருகம்புல்லினாலும் ஸ்ரீ ஹரியை பூஜை செய்பவன் அனிமா முதலான சித்திகளை அடைந்து நட்சத்திர ஸ்தானத்தை அடைகிறான். ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ ராமநவமி, சுபகரமான பீம ஏகாதசி, வைகாசி மாதம் பௌர்ணமி, ஆணி மாதம் சுக்ல பஞ்சமி, ஐப்பசி மாதம் சீதா நவமி, கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி, மார்கழி மாதமும் தை மாதமும் கூடுகிற தினம், இப்படிப்பட்ட புண்ணிய தினங்களிலும் மண்வாதி யுகங்களிலும் துளசிகளினாலும் அநேக கொடிகளினாலும் பில்வத்தலங்களினாலும் கோவிந்தனை எவன் பூஜிக்கிறானோ அவன் பெரும் பலத்தை அளவிட்டு சொல்ல கோடி பிரம கல்ப காலமும் போதாது. அவன் விஷ்ணு பதத்தை அடைந்து மறுபிறப்பை அடைகிறதில்லை. ஏகாதசியில் பகவானை துளசி முதலான பரிமளங்கள் சேர்த்த தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை பானம் செய்ய கடவன். அப்படி அந்த தினத்தில் எவனொருவன் துளசி தீர்த்தத்தை சாப்பிடாமல் இருக்கிறானோ அந்த மூடன் ரௌரவாதி நரகத்தை அடைகிறான். எந்த ஏகாதசியில் மனிதர்கள் துளசி தீர்த்தமின்றி பூஜிக்கிறார்களோ அந்த தினத்தை பகவான் அவர்களுக்கு சுதினமாக செய்ய மாட்டான். பார்வதியானவள் துளசி தேவியை பூஜித்த மாத்திரத்தில் சிவனுடைய பாதி சரீரத்தை அடைந்தாள். அப்படியே துர்க்கை என்பவளும் துளசி பூஜையினாலேயே ராட்சசர்களை கொல்ல ஏதுவானாள். அப்படியே அருந்ததி தேவியும் துளசி பூஜையினால் வசிஷ்டரை நாதனாக அடைந்தாள். அதே பூஜையினால் ருக்மணியும் கிருஷ்ண பகவானை அடைந்தாள். துளசியினுடைய மகிமையினால் சுக்ராச்சாரியரும் சஞ்சீவினி என்கிற வித்தையை அடைந்தார். அதன் பிரபாவத்தினாலேயே தேவகுருவும் கிஸ்பதி என்னும் பெயரை அடைந்தார். வாயுகுமாரனான ஹனுமானும் அத்துளசி மகிமையால் சமுத்திரத்தை தாண்டினார். அதே காரணத்தால் ஆதிசேஷனும் பூமியை தாங்க வல்லவனானார். அத்துளசியின் பிரபாவத்தினால் ஸ்ரீராமனும் யுத்தத்தில் ராவணனை ஜெயித்தார். விநாயகரும் துளசி பூஜையினால் கஜாசுரனை ஜெயித்து விக்னேஸ்வரன் என்னும் பெயரை அடைந்தார். துளசியின் மகாத்மியத்தினால் சுப்பிரமணியரும் தாரகன் என்னும் அசுரனை ஜெயித்து தேவசேனாபதியானார். மிகவும் பராக்கிரசாலியான வீரபத்திரனும் இதன் பிரபாவத்தினால் துஷ்டர்களான ராட்சசர்களையும் தட்சனையும் ஜெயித்தான். ஆகையினால் ஹரிதினத்தில் துளசி பூஜை விசேஷமாய் பண்ண வேண்டியதென்று பகவானே முன் தேவதைகள் சமூகத்தில் சொல்லியிருக்கின்றார். சிவபிரானும் திரிபுர சம்ஹார காலத்தில் தன்னால் அசுரர்களை வெல்ல முடியாமல் களைத்து போய் பிறகு துளசியை பூஜை செய்து திரிபுர சம்ஹாரம் பண்ணினான். ஆதிசேஷனும் துளசி பூஜையினால் சர்ப்பராஜன் என்னும் பெயரையும் அடைந்து பூலோகம் முழுமையையும் தாங்கினான். பட்சிராஜனான கருடனும் துளசி பூஜை செய்து விஷ்ணுமூர்த்திக்கு வாகனமாக பெற்று அமிர்தத்தையும் கொண்டு வந்தான். இந்த துளசி தேவியை ஆராதித்து நந்தியும் ருத்திரனுக்கு வாகனமானான். குலபர்வதங்களும் அஷ்டதி கஜங்களும் துளசி பூஜையினால் அழியாத ஆயுளை அடைந்து பூமியையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. சாவித்திரியும் இத்தேவியினுடைய பூஜையால் பதிவிரதா தர்மத்தை அடைந்து பர்த்தாவுக்கு மிகவும் சிற்றூசை செய்தாள். சரஸ்வதியும் இப்பூஜையினால் வாக்தேவி என்னும் பெயரை அடைந்து பிரம்மாவை பதியாக அடைந்தார். துர்காதேவியும் துளசி பூஜையால் மகிஷாசுரனையும் ரக்த பீஜன் என்கிற அசுரனையும் சம்பாசுரனையும் நாசம் செய்தாள். துளசி பரிசரணத்தினால் மிருகண்டு மகாமுனியும் மார்கண்டேயனும் புத்திரனை அடைந்தார். சாமானிய ஜனங்களாலும் ரிஷிகளாலும் பதிவிரதைகளாலும் துளசி தேவியானவள் அவசியம் பூஜிக்கத்தக்கவள். தேவஸ்திரீகளில் ரம்பையானவள் துளசி தேவியை பூஜித்து தேவேந்திரனை பதியாக அடைந்தாள். ஆகையினால் துளசி பூஜை விசேஷமாய் செய்ய வேண்டியது
மாச பிரதேசங்களிலும் சதுர்த்தசி, துவாதசி, பர்வதினம், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த தினங்களிலும் துளசி தேவியை பூஜைக்காக கொண்டு வரக்கூடாது. அப்படி இந்த தினங்களில் துளசியை கையினால் கிள்ளினால் பகவானுடைய தலையை கிள்ளுவது போலாகும். பகவத் பூஜை செய்த தீர்த்தத்தை ஸ்திரீயாகிலும் புருஷனாகிலும் காலையில் பானம் செய்தால் மனதினால் நினைத்த பலனை அடைகிறார்கள். அகாலத்தில் ஹத்தியாதி பாவத்தை அடைவர். அகாலத்தில் ஸ்திரீயாகிலும் புருஷனாகிலும் துளசியை கிள்ளினால் பிரம்ம ஹத்தியாதி பாவத்தை அடைவர். பலாச புஷ்பத்தினாலும் துளசியினாலும் பில்வத்தினாலும் பகவானை நன்றாய் அபிஷேகம் செய்து எவன் அர்ச்சனை செய்கிறானோ அவன் விஷ்ணுவின் சாமியத்தை அடைகிறான் என்பதில் கேட்க வேண்டியதில்லை. துளசி தேவியை தை மாதம் வெள்ளிக்கிழமை சோபசாரத்தோடு எவன் பூஜிக்கிறானோ அவனுக்கு இஷ்டமான பலத்தை இந்த தேவி கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை. மாசி மாதம் சுக்ல துவாதசியில் எவன் துளசி தேவியை பூஜை செய்கிறானோ அவன் அஸ்வமேத பலத்தை அடைகிறான். மாசி மாதத்தில் உதய காலத்தில் துளசி வேர் மண்ணை பூசிக்கொண்டு எவன் ஸ்நானம் செய்கிறானோ அவன் தன்னுடைய பரிவாரங்களுடன் விஷ்ணு லோகத்தில் சந்தோஷத்தை அடைகிறான். எவன் பங்குனி மாத பௌர்ணமி, அமாவாசை, துவாதசி இந்த தினங்களில் ராத்திரி அத்தேவிக்கு தீபம் சமர்ப்பிக்கிறானோ அத்துடன் பால், நெய், சர்க்கரை முதலானவை சேர்த்து அன்னத்தையும் நிவேதனம் செய்கிறானோ அவன் பிறப்பு, இறப்பு, கீழத்தனம் இவை ரகிதம் மாணவனாய் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். சித்திரை மாதத்தில் ராத்திரியிலும் பகலிலும் சமமான காலத்தில் பௌர்ணமியிலும் எவன் பாயாசத்தை நிவேதனம் செய்கிறானோ அவன் உத்தமமான சித்தியை அடைகிறான். வைகாசி மாதம் சுக்ல திருதியிலும் பௌர்ணமியிலும் தயிர் கலந்த அன்னத்தை எவன் துளசி தேவிக்கு நிவேதனம் செய்கிறானோ அவன் வாமன லோகத்தை அடைந்தவனாய் அவ்விடத்திலேயே சந்தோஷம் அடைகிறான். ஆனி மாதம் சுக்ல தசமியை முதல் 3 நாள் யவானத்தினால் எவன் தேவியான துளசியை திருப்தி செய்விக்கிறானோ அவன் விஷ்ணுவுக்கு இஷ்டனாகிறான். சிரசமுத்திரத்திற்கு பெண்ணான இத்தேவியை எவன் ஆடி மாதம் சுக்லபட்சம் துவாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவாதசி வரையிலும் விசேஷமாக பூஜை செய்கிறானோ அவன் அந்த பூஜையினால் ஒவ்வொரு மாதத்திலும் அநேக தனதானியம் முதலான ஐஸ்வர்யத்தை அடைந்து புத்திர பௌத்ராதி பாரம்பரியத்துடன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். படுக்கும் போதும் புரளும் போதும் எழுந்திருக்கும் போதும் பகவானுக்கு இஷ்டையான இந்த தேவியை எவன் நினைக்கிறானோ அவன் நல்ல லோகத்தை அடைகிறான். ஸ்ரீ ஜெயந்தியினுடைய நடுராத்திரியில் மலடியான எந்த ஸ்திரீ துளசி தேவியை பூஜிக்கிறாளோ அவள் சீக்கிரமாய் புத்திரனை அடைகிறாள். புரட்டாசி மாதத்தில் கஜச்சாயை என்கிற பெயருடைய தினத்தில் துளசி கலந்த அன்னத்தை எவன் பித்ருக்களுக்கு தத்தம் செய்கிறானோ அதையும் பிரார்த்தம் போல் பிராமணர்களை வரித்து அன்னத்தை சமர்ப்பிக்கிறானோ அவனுடைய அந்த பித்ருக்கள் 1000 வருஷ பிரீதியை அடைகிறார்கள். புரட்டாசி மாதம் கிருஷ்ண திரையோதசியில் மகா நட்சத்திரத்தோடு சந்திரனும் சூரியனும் கூடியிருந்தால் அந்த தினமானது முன் சொன்ன கஜச்சாயை என்கிற தினத்திற்கு சமமானது. அதே மாதத்தில் சுக்லபட்ச துவாதசியிலும் பௌர்ணமி அமாவாசையிலும் உளுந்து கலந்த அன்னத்தை எவன் நிவேதனம் செய்கிறானோ அவனுக்கு யமலோக தரிசனம் கிடையாது. மகாநவமியில் எந்த மலடியானவள் ஸ்ரீ துளசி தேவியை நெய்யினாலும் பாயாசத்தினாலும் அபிஷேகம் செய்து 8 பதிவிரதா ஸ்திரீகளை போஜனம் பண்ணி வைக்கிறாளோ அவள் நல்ல புத்திர பாக்கியத்தை அடைகிறார். கிருத்திகையிலும் பௌர்ணமியிலும் பிரதிதினமும் சாயங்காலம் துளசி தேவிக்கு தீபம் வைக்கிறவன் விஷ்ணுவுக்கு சேனாபதியாகிறான். அவனுக்கு நல்ல ஞானம், புத்தி இவைகளை உண்டாகின்றன. ஸ்ரீமன் நாராயணன் தூங்கி எழுந்திருக்கிற வேளையில் பயறு, வெல்லம், பால், நெய் இவைகள் சேர்ந்த அன்னத்தை யாமம் தோறும் நைவேத்தியம் எவன் செய்கிறானோ அவன் சமஸ்த லோகங்களையும் தாண்டி வைகுண்டத்தை அடைகிறான். மார்கழி மாதத்தில் முற்கான்னத்தை விடியற்காலத்தில் மிகவும் பரிசுத்தனாய் துளசி தேவிக்கு எவன் நிவேதனம் பண்ணுகிறானோ அவன் சர்வலோகத்திற்கு அதிபதியாகிறான். துவாதசியில் பசுவையும் துளசி தேவியையும் பகவானையும் எவன் மகா நைவேத்தியங்களினால் பூஜை செய்கிறானோ அவன் கோலோகாதிபதியாகிறான். அப்படியே தை மாதம் பிரவேசத்திலும் அந்த மாதத்தினுடைய பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் பகவானை விசேஷமாய் பூஜை செய்து ஹரிதினத்தில் தானும் புசித்து தூங்காமல் இருக்கிறவன் விஷ்ணு சாமியத்தை அடைகிறான் என்பதில் சந்தேகமில்லை. இப்போது சொல்லப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாவது மேற்சொன்னவாறு புதிப்பவன் இவ்விடத்தில் சகல போகங்களையும் அனுபவித்து முடிவில் திரும்பி வராத பதவியை அடைகிறான்.
இப்படி இந்த 12 மாதங்களிலும் ஸ்திரீகளாகிலும் புருஷராகிலும் பூஜை செய்வார்களே, ஆனால் அவர்களிடையும் பலத்தை சொல்ல ஸ்ரீமன் நாராயணனாலும் முடியாது என்று அருளி செய்தார். ஸ்ரீ பாத்ம புராணம் துளசி மகாத்மியம் மாத பூஜா பலனை சொல்லுகிற 2வது அத்தியாயம் சம்பூரணம்.